அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு விதித்த தடைக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நேபாளத்திலே சமூக ஊடக தடைக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கிளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே போராட்டமாக ஒரு சில பகுதிகளில் வன்முறையாக வெடித்திருக்கின்றது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பினை தொடர்ந்து அரசு வழங்க வேண்டும், அதனை முடக்கக்கூடாது என்று சொல்லி இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் பார்க்கக்கூடியது நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மண்டு பகுதி. அங்கே பெரிய அளவிலே அந்த முன்னேறி தடுப்புகளை வைத்து காவல்துறையினர் நாடாளுமன்ற கட்டடத்தை, அரசு அலுவலகத்தை போராட்டக்காரர்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒளிவாங்கி உள்ளிட்டவற்றையெல்லாம் வைத்து இளைஞர்களை பின்னணி செல்லுமாறு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தகுந்த முன் தயாரிப்போடு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தலையில ஹெல்மெட் அணிந்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினாலும் தங்களுக்கு காயம் ஏற்படக்கூடாது என்பதற்காக முடிந்தளவு பாதுகாப்பாக தலைக்கவசம் உள்ளிட்டவற்றை அணிந்து கொண்டு காவல்துறையினர் வைத்திருக்கக்கூடிய அந்த இரும்பு முள்வேலி தடுப்புகளை தாண்டி குதித்து அரசாங்க அலுவலகங்களுக்கு உள்ளாக சென்று கடும் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது பிரதமருடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கான ஒரு முயற்சி நேபாள நாட்டிலே. அங்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து முன்னணி சமூக ஊடக நிறுவனங்கள் அரசு வரையறுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். தகவல்களை பதிவு செய்யும் பொழுது அந்த தகவல்கள் உண்மைத்தன்மை உள்ளிட்டவர்களெல்லாம் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக திட்டமிட்டு யாரும் வன்முறையான கருத்துக்களை எழுதிவிடக் கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மனதில் கொண்டு முக்கியமான சமூக ஊடக நிறுவனங்களுக்கு அந்த நிபந்தனையை கொண்டு வந்தார்கள். அவற்றை பூர்த்தி செய்யாத பேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளை நேபாள நாட்டிலே தடுத்து நிறுத்திவிட்டார்கள், முடக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தால். இந்த நிலையில்தான் நேபாள நாட்டினுடைய அந்த அதிகாரப்பூர்வ கொடியை கையில் ஏந்தி கொண்டு இளைஞர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேபாள நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள் ஏற்கனவே ஊடுருவி விட்டார்கள். தற்பொழுது தலைநகர் காட்மண்டுவில் இருக்கக்கூடிய அதிக பாதுகாப்பு கொண்ட அந்த நாட்டினுடைய பிரதமருடைய இல்லத்தை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய இல்லத்திற்கு உள்ளாகவும் அவர்கள் உட்புகுந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக கற்களை கொண்டு கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. கையில் கிடக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் தூக்கி அந்த போராட்டக்காரர்கள் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தடுப்புகளை மீறி ஏராளமான இளைஞர்கள், அந்த காவல்துறையினர் இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போராட்டக்காரர்களிடமிருந்து பின்வாங்கி அங்கு இருக்கக்கூடிய அந்த கதவுகளுக்கு அருகில் சென்று தஞ்சம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இளைஞர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்து தங்களுடைய தலைகளின் மீது எந்த கற்கள் உள்ளிட்டவையெல்லாம் பட்டுவிடக்கூடாது, காவல்துறையினர் தடியடியில் தலையில் ஏதும் காயம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரை இளைஞர்கள் நெருங்கி செல்கின்றார்கள். இளைஞர்களை பார்த்து பதறிக்கொண்டு காவல்துறையினர் அங்கிருக்கக்கூடிய கம்பிகளை நோக்கி சென்று தஞ்சமடையக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினரை காட்டிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அந்த கண்ணாடி தடுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி தங்களை இளைஞர்கள், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கல்வீச்சு தாக்குதலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் வசம் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி தடுப்புகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சி ஓரமாக நிற்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் பிரதமருடைய வெற்றிக்கான காவல்துறையினருடைய பாதுகாப்பு தற்பொழுது அந்த நேபாள நாட்டிலே இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் நெருங்கி செல்கின்றார்கள். காவல்துறையினர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் சென்று தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரதமர் அலுவலகத்தினுடைய அந்த கதவை ஒட்டி நேபாள நாட்டிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் அலுவலகம், பிரதமர் வீடு அடங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் உள்ளிட்டவற்றின் மீது ஏறி நின்று கொண்டு நேபாள நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ கொடியை காட்டி அரசுக்கு எதிராக தொடர்ந்து இளைஞர்கள் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கையில் கிடைக்கக்கூடிய கற்கள், கம்புகள் உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டு காவல்துறையினரை இளைஞர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருந்தது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே. எனவே பல இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் மூலமாக உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. மேலும் கண்ணீர், புகை வெடி குண்டு உள்ளிட்டவற்றையெல்லாம் காவல்துறையினர் வீசி கூட்டத்தை கட்டுப்படுத்த நினைத்தாலும் கூட காவல்துறையினருடைய கட்டுப்பாடுகளை மீறி அங்கே இளைஞர்கள் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினரை நோக்கி அந்த கற்களை வீசுவது, பொருட்களை அள்ளி அவர்கள் மீது எறிவது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு பொதுமக்களில் கணிசமானோர் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், எக்ஸ் வலைதளம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற அரசினுடைய இந்த அடக்குமுறை நேபாள நாட்டிலே அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடிய கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கான ஒரு வழிமுறையாக பார்க்கப்பட்டதாக சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் அங்கு ஒரு போராட்ட களமாக காட்சியளிக்கின்றது காட்மண்டு. நேபாளத்தினுடைய தலைநகர் மட்டுமல்லாமல்
இரண்டாம் நிலை நகரங்களிலும் கூட போராட்டங்கள் நேபாளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலவரம் வெடித்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய விதமாக பார்க்கின்ற இடத்தில் எல்லாம் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள் தங்களுடைய கைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதாகையை உயர்த்தி காட்டி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பேரணியாக இளைஞர்கள் இன்று போராட்டத்தை தொடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை முதலே அங்கு தடை அமலுக்கு வந்துவிட்டாலும் கூட இந்த பேரணி இன்றுதான் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த பேரணி தொடங்கிய நிலையில் தற்போது மிகப்பெரிய அளவில் வன்முறையாக அது வெடித்திருக்கின்றது. ஏற்கனவே நாடாளுமன்ற கட்டடத்தை கைப்பற்றி விட்டார்கள். பிரதமருடைய வீட்டை கிட்டத்தட்ட தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப் போகின்றார்கள் என்று சொல்லும் விதமாக காட்மண்டுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரதமருடைய அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. சாலை முழுவதுமாகவே இளைஞர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களிலே செல்போன் சிக்னல்கள் உள்ளிட்டவற்றை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டி பலகைகள் உட்பட இரும்பு தகடுகள் அனைத்தையும் பிடுங்கி எரிந்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேபாள நாட்டினுடைய பிரதமர் தற்பொழுது அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் தான் இருக்கின்றாரா என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. பிரதமர் அலுவலகத்தினுடைய பாதுகாப்புக்கென இருந்த காவலர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுடைய அந்த கல்வீச்சு சம்பவத்திற்கு முகம் கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த அலுவலகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட வெளிப்பகுதியில் இருந்த கதவுக்கு அருகில் ஒன்றி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி இளைஞர்கள் ஒரு பகுதியினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் அந்த இரும்பு கம்பிகளை எல்லாம் துடுங்கி எறிந்துவிட்டு பிரதமருடைய இல்லத்திற்கு உள்ளே செல்வதற்கான முயற்சியிலே இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைக்கு எதிராக குறிப்பாக அந்த 11 வயது இளைஞர்கள் தொடங்கி பலரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றை முடக்கி இருப்பதன் காரணமாக தங்களுடைய நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அரசுக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்புகின்றார்கள் என்று சொல்லி இது போன்ற தடையை பிறப்பித்திருப்பதாக கருத்து தெரிவிப்பதற்கான போராட்டமாக இந்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.